எவனா மன ரீதியா ஆத்மார்த்தமா போயிட்டு என் நண்பன் வீடு வாங்கிட்டான், என் தம்பி வீடு வாங்கிட்டான், என் அண்ணன் வீடு வாங்கிட்டான், எவனா ஆத்மார்த்தமா பரிபூர்ணமா வாழ்த்து நீங்க பாத்துக்கிட்டீங்களா? இதெல்லாம் நடைமுறையில இருக்க உண்மையை தான் நான் பேசுறேன். இதுக்கு எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எனக்கு பரவாயில்ல. நான் லைவா பாத்துட்டு இருக்கேன். இங்க 1000 பேரை கூப்பிட்டு ஒருத்தர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாருங்க. இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். ஆத்மார்த்தமா நீங்க யாருக்குமே சொல்லாது. நான் கண்ணாடியே வைக்காது, விநாயகர் வைக்காதீங்க. ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்றீங்களா? யாருக்கும் சொல்லாதீங்கன்றேன். ஏன் சொல்றீங்க? கண்டிப்பா நல்லா ஆத்மார்த்தமா வாழ்த்த மாட்டான்னு தெரியும். அப்புறம் அவனை கூப்பிட்டு, புரியுதுங்களா? நீங்க ஒரு கண்ணாடி வச்சுட்டு கந்திரிச்சு வேலை செய்யாதுன்னு நினைச்சு அவன் பயங்கரமா உங்க வீட்டை பார்த்து ஒரு கால்குலேஷன் பண்ணி போய் கண்ணாடி தோத்துரும். கண்ணாடி தோத்துரும், வீட்டையே வித்துருவீங்க. அதனால இந்த மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றவங்களா உங்க அம்மா உங்க அப்பா அவ்வளவுதான், கல்யாணம் இதான் மாமனார் மாமியார் மச்சான் அப்படின்னு நிப்பாட்டி போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல ஆத்மார்த்தமா வாழ்த்தக்கூடிய மனிதர்கள் யாரும் கிடையாது. அப்படி ஆத்மார்த்தமா வாழ்த்தக்கூடிய மனிதர்கள் யாருன்னா அவங்க சுற்றத்துல இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணாது, அவங்கள முதன்மையா வர வச்சு பண்ணுங்க. ஏன்னா நீங்க கந்திருஷ்டி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் ஒரு பொருள் வைக்கலாம்னு கேட்கறீங்க. கந்திருஷ்டிக்கு முன்னாடி எந்த பொருளும் ஜெயிக்காது.